ஒழுங்கா நில்லு. வழியை விட்டு விலகுங்க. ஏய். அந்த மஞ்ச முடி மண்டையன் இப்ப எங்க போனா? என்ன ஐயா இங்க வரலாம்ல, நாங்க மிட்டாய் எல்லாம் வச்சிருக்கோம். வா வா, அந்த பக்கமா ஏறி இங்க வா. எங்க பார்த்தாலும் ஒரு அழகான பொண்ணுகளா இருக்காங்களே. ஒழுங்கா இருக்க மாட்டேன். முளைச்சு 3 இலை விடல அதுக்குள்ள. பொழுதுபோக்கு நகரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல நீங்க எனக்கு ஒரு மணப்பெண்ணை பாருங்க. ராசாவே, உன்னை நம்பி இந்த ரோசா. எங்களை பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை உங்களுக்கு துணை தேட அனுப்புவீங்கன்னு சொல்லுவீங்க. எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? உனக்கு ஏன் இப்படி வித்தியாசமாலாம் யோசிக்க தோணுது? இல்ல, எனக்கு தோணல. நீங்க தான். உங்களை மாதிரி கோவக்காரர்கிட்ட யாராலையும் 10 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே டீமன் ஸ்லேயர்ஸ் கூப்பிட்டு நீங்க என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? உனக்கு மூளையே கிடையாதா? நான் பொழுதுபோக்கு நகரத்துல உணவாளியா நுழைஞ்ச ஒரு மணப்பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். அங்க யாருமே போகலன்னா டீமன்ஸ் பத்தின தகவல்களை சேகரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுல நிறைய இருக்கே. பல காலமா அங்க உளவாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? மொத்தம் 3 மனைவிகள் இருக்காங்க. 3 பேரா? மனைவிகளா? எது 3? உங்களெல்லாம் எதுக்காக நீங்க 3 பேரை அனுப்புனீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. என்னுடைய 3 மனைவிகளும் அற்புதமான நெஞ்சாக்கள். அந்த 3 பேரையும் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அனுப்பியிருக்கேன். அதனால நீங்க 3 பேரும் போய் என் மனைவிங்க கிட்ட தகவல்களை சேகரிக்கணும். உங்க மனைவி இங்க செத்து இருந்தாங்க. கொடப்பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலை கீழா நடக்க. மன்னிக்கணும், நீங்க கேட்ட பொருட்களை நான் கொண்டு வந்திருக்கேன். நன்றி. பட்டனை போடு. என் பேரு அகச்சுமா செனி. அது என்ன மண்டை மஞ்சள் குடிச்ச மாதிரி? ஐயா இல்லைங்கய்யா, இது என்னடா வாய் நீளுது?